இருக்கிறதுக்கு வழி இருக்குதா அப்படின்னு தேடினவங்க தேடிட்டாங்க. நம்ம தேடலை. ஏன்னா பிறந்தா எல்லாம் இறந்துதான் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பிறப்புனா இறப்பு, பிறப்பு அப்படின்னா இறப்பு, இரவுனா பகல் அப்படின்னு இதா வந்து சொல்ல ஆரம்பிச்சு சொல்லி அப்படியே விட்டு அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாத விட்டாங்க. பிறப்பு எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியல, இறப்பு எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியல. புரியுதுங்களா? இப்போ இந்த வித்தை வந்து பிறப்பறுப்பு வித்தை. எது பிறக்கவே கூடாது. ஆமாம். அவையார் கேட்பாங்கல்ல, நீ வந்து என்ன வர வேணும் கேளு அப்படின்னா, எனக்கு பிறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இருக்கிற இப்போ வரத்துலேயே பெரிய வரம். அப்படி பிறந்துட்டேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உண்மை மறவாது வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் பிறவா வரம் தான் இருக்கிறதுலே பெரிய வரம். அந்த வரம் யார் தர முடியும் அப்படின்னா, ஈஸ்வரன் தான் தர முடியும். அந்த ஈஸ்வரன் வெளியில் இல்லை, நமக்குள்ளே இருக்குது. அதை தேடி தான் சுற்றிங்க. ஆமாம், அது இங்கே இருக்குதா அங்கே இருக்குதான்னு சுற்றிட்டு இருக்காங்க. நமக்குள்ளே வச்சுக்கிட்டு ஊர் பூரா தேடினா எங்கேருந்து பார்க்கறது? அதனால் நமக்குள்ளே அதை கண்டு தரிசிக்கணும். அதை சித்தர்கள்லாம் அந்த வழியில் போனாங்க, அவங்க அந்த நிலையை அடைஞ்சாங்க. புரியுதுங்களா? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், ஜீவ சமாதி. இந்த வெளியே போய்கிட்டு இருக்க அந்த ஜீவனை தனக்குள்ளே நிலைநிறுத்தி சமாதி வைக்கணும், வெளியே விடாமல். அதுக்கு பேர் தான் ஜீவ சமாதி. உடம்பு எடுத்துகிட்டு போய் சமாதி வைக்கிறது இல்லை, இந்த உடம்புக்குள்ளே ஜீவன் சமாதி ஆகணும். அதுக்குண்டான பயிற்சி தான் இந்த பயிற்சி. அதுதான் உண்மையான ஜீவ சமாதி. நம்ம ஆதியோட கலக்கிறது. சமம் பிளஸ் ஆதி சமாதி. அது வந்து நமக்குள்ள நடக்கணும். பிறப்பு வேணான்னு சொல்றோம் இல்லையா? ஆமாம். நம்ம எங்க ஏற்போம் ஐயா? செத்துட்டா மறுபடியும் பிறக்கிறோம். அந்த வித்தியை கற்றுனா பிறக்க முடியாதுன்னு சொல்றோம். ஆமாம். அப்போ நம்ம என்ன ஏற்போம்? பிரபஞ்சத்தோட இருப்போம். பிரபஞ்சத்தில் நம்ம ஒரு இப்போ காற்று இருக்கு, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு ஏதாவது பிறப்பு இருக்கா? அதாவது மனுஷ பிறப்பு கிடையாது, மனித பிறப்பு கிடையாது. நீங்கள் ஆத்மாவா நீங்கள் வந்து ஈஸ்வரனோட ஐக்கியமாட்டீங்க. எல்லா சக்தியிலையும் கலந்துருப்பீங்க. நீங்கள் அந்த ஆற்றலோட கலந்துருவீங்க. பேராற்றலோட நம்ம கலக்கிறது. அப்படி கலக்கும்போது நம்ம வேற, கடவுள் வேற கிடையாது. ரெண்டும் ஒன்று. புரியுதுங்களா? பிரபஞ்சம் வேற நீங்கள் வேற அப்படின்னு கிடையாது. இப்போ நான் வேற நீங்கள் வேறன்னு கிடையாது. எல்லாம் ஒன்று. எல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒரு சின்ன எறும்பாக இருந்தாலும் பெரிய யானையாக இருந்தாலும் எவ்வளோ எல்லாமே ஜீவன் வந்து ஒரே விதத்தில் தான் இருக்குது. அதுக்கும் உயிர் போயிடுச்சுன்னா செத்துருவோம், நம்மளும் உயிர் போனால் செத்துருவோம். அப்போ அதில் வந்து ஆத்மாவால் நம்ம எல்லாம் பார்க்கணும். அது சரீரத்தை வச்சு நம்ம பார்க்கக்கூடாது, உடம்பை வச்சு பார்க்கக்கூடாது. வேல்யூ ஆத்மா, எல்லாம் ஆத்மா.